ஸோ அதிமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளும் இப்போ பிஜேபி இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க உண்மையாக தீர்க்கமாக எதிர்கட்சி அரசியல் பண்ணுறாங்களா? உதாரணத்துக்கு ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் லைட்டாக தும்முனாவே கப்புன்னு தூக்கின்னு போயிடுறீங்க. ஆனால் இங்கே கே நேரு போன்றவர்கள், பொன்முடி போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள் ஓபிஎஸை எந்த அளவுக்கு லென்த்து கொடுக்குறீங்க அந்த கயிறுக்குன்னா, அந்த கட்சியில் இருந்தப்போ ஜாலியாக ஊழல் பண்ணி ஹாப்பியாக இருந்தார். இன்னொரு கட்சி போகிறாரு, அந்த கட்சி பாய்ச்சி வந்தாலும் ஹாப்பியாக ஊழல் பண்ணி ஜாலியாக இருப்பார். கோர்ட்டு சொல்லும், ஆனால் அதை நாங்கள் கேட்க மாட்டோம். அதுதான் பாஜக. அப்போ இந்த லட்சணத்தில் அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணால் அப்போ ஏன் திமுக விளம்பரம் பண்ணாது? இல்லை திமுக ஏன் ஜெயிக்கும்னு நம்பாது? நிறைய பேர் அவர்கள் வேலையை சரியாக செய்கிறதில்ல. அப்புறமா அங்கே போயிட்டு ஹிந்தின்றது, ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணுறது, அதுக்கப்புறமா நீட் எக்ஸாம் எடுத்துன்னு வந்து திணிக்கிறது, பணம் கேட்டால் கொடுக்குறதில்ல. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்கு இதையே பேசி பேசி ஆர்என் ரவின்னு ஒருத்தர் இருந்தார். அவருனால 10 பைசா பிரயோஜனம் இருந்ததா தமிழ்நாட்டுக்கு? உங்கள் வேலை என்ன? வந்தீங்களா, படிக்க சொன்னாங்களா, ஃபஸ்ட்டு போயிருக்கணும். நீங்கள் ஒரு அரசியல் பண்ணீங்க, ரவி அவர்கள் பண்ணுவது சரியா சரியில்லையா, சமூக நீதிக்கு இது ஏற்புடையதா, மாநில சுயாட்சிக்கு இது எதிரானதில்லை, இப்படியே பண்ணிட்டேன். அங்கே பார்த்தா 2.5 டன்னு கஞ்சா, கொக்கைனு கோடி கணக்கில், ஹெராயின் கடத்தினவங்கலாம் அப்படியே மறந்தாச்சு. இதுதான் நடந்துச்சு.